அனைவருக்கும் வணக்கம். இன்று தும்பிக்கை பன்றி எனும் தலைப்பிலேயே உங்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தை அளிக்க வந்துள்ளேன். தாப்பேரை தும்பிக்கை பன்றி அல்லது தும்பி பன்றி என்றும் அழைக்கின்றனர். இந்த தும்பிக்கை பன்றிகள் தாவர உண்ணியான இப்பாலூட்டிகள் பன்றியை போன்று குட்டையாகவும் நீண்டும் காணப்படுகிறது. இத்தும்பிக்கை பன்றியின் தனி சிறப்பே அதன் மூக்குதான். அதன் மூக்கு தும்பிக்கை போன்று காணப்படுகிறது. இந்த தும்பிக்கை எதையும் எளிதில் பெற்றுக் கொள்ளும் ஆற்றல் உண்டு. மேலும் இத்தும்பிக்கை பன்றிகள் தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியாவின் அடர்ந்த காடுகளில் வாழ்கின்றன. இத்தும்பிக்கை பன்றியின் இனங்கள் மலாய் தும்பிக்கை பன்றி, பிரேசில் தும்பிக்கை பன்றி, அமேசான் தும்பிக்கை பன்றி, கபேமெனியா தும்பிக்கை பன்றி, மலை தும்பிக்கை பன்றி என 5 வகைகள் உண்டு. இந்த தும்பிக்கை பன்றிகள் வரிக்குதிரை, குதிரை, மூக்கு கொம்பன் போன்ற விலங்குகளுடன் உணவு தேடும். இத்தும்பிக்கை பன்றியின் அருகிய அல்லது அழிந்து வரும் இனங்களில் இதுவும் ஒன்றாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தும்பிக்கை பன்றியின் உயரம் 3 அடியாகும். இத்தும்பிக்கை பன்றியின் நீளம் சராசரி 6.6 அடியாகும். மேலும் இதனின் எடை 150 முதல் 300 கிலோ வரைக்கும் இருக்கிறது. மலாய் தும்பிக்கை பன்றியின் முன்னங்கால்களில் 4 குளம்பிகளும் பின்னங்கால்களில் 3 குளம்பிகளும் இருக்கிறது. இத்தும்பிக்கை பன்றி கருநிறம், வெண்ணிறம், செம்மண் நிறம், சாம்பல் நிறத்தில் இருக்கிறது. இத்தும்பிக்கை பன்றிக்கு சராசரி 42 முதல் 44 வரை பற்கள் உண்டு. ஆண் தும்பிக்கை பன்றி முதல் 3 முதல் 5 ஆண்டுகளில் இனச்சேர்க்கைக்கு தயாராகிவிடும். பெண் தும்பிக்கை பன்றி ஆண் தும்பிக்கை பன்றியை விட மிகவும் விரைவில் இனச்சேர்க்கைக்கு தயாராகிவிடும். பெண் தும்பிக்கை பன்றி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு குட்டி இடும். 13 மாதங்களில் அந்த குட்டி தனியாக உணவு தேட சென்றுவிடும். இந்த தும்பிக்கை பன்றி உயிரியல் பூங்காக்களிலும் அடர்ந்த காடுகளிலும் 25 முதல் 30 வரை வாழ்கின்றன. மேலும் நம் அடர்ந்த காடுகளை அழிப்பதை தவிர்த்து அதற்கு வாழ்விடமாக இருக்கும் அந்த அடர்ந்த காடுகளை நாம் எப்போதும் செல்வ செழிப்புடன் பாதுகாக்க வேண்டும். இதனை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.